அனைவருக்கும் வணக்கம். நமது பிரபஞ்ச ராஜ்யம் வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்கிற கேள்வி பிரபஞ்சம் மூலியமாக நான் பல விஷயங்கள் கேட்குறோம். சில விஷயங்கள் கிடைக்கிது, ஆனால் பல விஷயங்கள் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது. அந்த கேட்குற நம்ம விஷயங்கள எப்படி கேட்குறோம், இன்னொன்று நாம் எந்த முறையில் கேட்குறோம், என்ன மாதிரி விஷயங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? நம்ம கரெக்டான முறையில் கேட்கணும். அதே நேரம் நாம் என்ன கேட்குறோம், அதுக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துருக்கணும். நிறைய பேர் பணம் கேட்குறீங்க. நான் பல வீடியோக்களில் நான் அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை எப்படி கேட்கணும், எதுக்காக கேட்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அது நமக்கு கிடைக்கிறது இருக்கும். பணம் வர்ற வழியை கேளுங்க. பணம் நமக்கு எதன் மூலிமா நமக்கு பணம் கிடைக்குமோ அதை நம்ம பிரபஞ்சத்தில் கேட்கலாம். பணமாக கேட்கறதுனால நமக்கு பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது சிலர் திருமணம், அப்புறம் குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க மாட்டேக்கு. இந்த மாதிரி ரொம்ப நாள் தள்ளி போகுது. இதெல்லாம் பிரபஞ்சத்திட்ட கேட்டாலும் நடக்க மாட்டேக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் நாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதில் நமக்கு மூட நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது. 1. 2வது, நாம் எதை நம்புகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஈர்ப்பு விதியோடைய ஒரு சாரம். நாம் யார் பேச்சையாவது கேட்டுட்டு நமக்கு திருமணம் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், இல்லைனா நமக்கு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் செயல்படும். ஈர்ப்பு விதி அதை தான் நம்ம கொண்டு வந்து தீர்க்கும். சரிங்களா? முக்கியமாக இந்த ஜாதகம் பார்க்குறது, இல்லைனா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த மாதிரி லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நம்பணும் அப்படின்னா அதுதான் நடக்கும். இப்போ நாம் இந்த வீடியோவில் குழந்தை பேர், சரிங்களா? குழந்தை நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு லேட் ஆகுது. திருமணமாகி குழந்தை பிறக்கிறதுக்கு சில வருடங்கள் ஆகுது. இதை நாம் எப்படி தீர்க்கலாம், இது தீர்க்க முடியுமா, பிரபஞ்சத்தின் மூலியமாகவோ ஈர்ப்பு விதி மூலியமாகவோ இந்த பிரச்சனையை சரி செய்யலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லணுன்னா இது பிரபஞ்சத்துக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நம்மளுடைய ஒரு சந்ததி அடுத்தடுத்து சந்ததி வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிரபஞ்சம் எதிர்பார்க்குறது. சரிங்களா? ஒருத்தருடைய சந்ததி அப்படியே நின்றக்கூடாது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? நமக்கு எது கொடுக்குதோ இல்லையோ பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சியை இந்த பிரபஞ்சத்தில் நாம் அடுத்த ஒரு ஒரு உயிரை நாம் கொடுக்கறத பிரபஞ்சம் கண்டிப்பாக விரும்பும். அதனால் இது தடைபடவே செய்யாது. இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அப்போது இந்த குழந்தை வர்றதுக்கு நமக்கு என்ன காரணத்தினால நமக்கு தடைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு சில விஷயங்கள் தான், ஒரு 3, 4 விஷயங்கள் தான் இதுக்கு இருக்குது. சரிங்களா? முக்கியமாக முதல்ல உள்ள விஷயம் உடல் நலம். இந்த உடல் நலத்தை நாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, அந்த உடல் நமக்கு ஒத்துழைக்குதா? உடல் ஒத்துழைக்குதான்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது இப்போ நம்மளுடைய உடல் குழந்தை பேருக்கு தயாராக இருக்கா? ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அதோடைய அமைப்புகளாக இருக்கட்டும். இப்போ ஆணாக இருந்தால் அவங்களுடைய உடல்நிலை, அந்த விந்தோட நிலை, அதுக்கப்புறம் பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பையோட நிலை, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? இதில் எதுவும் குறைபாடு இருக்கா? ஏன்னா இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தினால தான் அந்த உடல்நலம் கெடுது. சிலருக்கு ஜீன் படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இது எதுவுமே தீர்க்க முடியாத விஷயங்கள் கிடையாது. சரிங்களா? இது எல்லாத்தையுமே தீர்க்கலாம். அதனால் இந்த உடல் நலத்தை நம்ம கரெக்டான ஒரு மாத்திரையோ, இல்லை கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை கரெக்டான ஒரு வழிமுறையை நம்ம கரெக்டாக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணோம் அப்படின்னா, அந்த உடல்நல பிரச்சனையை நம்ம சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கு உடல்நல பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்ம வழிமுறை கூற முடியாது. ஏன்னா அதுக்குன்னு டாக்டர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு மெத்தட்ஸ் இருக்குது. அவங்க
நீங்கள் கரெக்டாக அணுகி அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணி, அவங்க குடுக்குற ட்ரீட்மெண்ட்ட நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே, உடல்நலம் நமக்கு சரியாயிரும். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு அ பார்த்தீங்கன்னா, உடல்நலத்துக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, காமம் வந்து இதில வந்து பெரிய பங்கு வகிக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில வந்துட்டு, நம்ம வந்து காமத்த வந்து ஒரு பொருட்டாவே நம்ம வந்து மதிக்கிறதில்ல. சரிங்களா? குடும்பத்தில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணம் வந்து, காமம் வந்து சரியா இல்லாதது தான். தாம்பத்தியம் வந்து சரியா இல்லாதது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு இதுதான் காரணம். சரிங்களா? இது வந்து ஒரு அவநம்பிக்கையாவும் வச்சுக்கலாம். நெறைய பேருக்கு அதில வந்து நம்பிக்கையே இருக்காது. உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. அதனால தாம்பத்தியம் ஒழுங்கா இருக்காது. அதனால வந்து அத வந்து சரியா அமையாது. குழந்தைங்கிறது சரியா அமையாம இருக்கும். இத வந்து தீர்க்கிறதுக்கு வந்துட்டு அ ரொம்ப எளிமையான வழின்னு பார்த்தீங்கன்னா, தந்திரா தான். தந்திரா முறையில வந்து நம்ம வந்து ஒரு உடல் அ அதாவது காமத்தையோ இல்லன்னா தாம்பத்தியத்தையோ நம்ம வந்து தந்திரா முறையில நம்ம வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த குழந்தைங்கிற ஒரு இத வந்து ஈஸியா அடையலாம். 2வது நம்மளுக்கு இருக்கிற பல பிரச்சனைகள வந்து இந்த இது மூலியமா தீர்த்துக்கலாம். இது ஒண்ணு. அடுத்தது வந்து கர்மான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம என்னுடைய வீடியோவ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கே தெரியும். கர்மாங்கிறது வந்து நான் வந்து நம்ப மாட்டேன். அ ஆனா இந்த கர்மா வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை வந்து எப்போ அமையணும்? இல்லன்னா எப்போ வந்து அதற்கான ஒரு டைம் வரணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா, அது வந்து கர்மா தீர்மானிக்கிறது கிடையாது. அது வந்து நீங்க தான் தீர்மானிச்சுக்கிறது. சரிங்களா? யாரோ ஒருத்தர் உங்கட்ட வந்துட்டு உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னா, நீங்க அத நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா, இந்த மாசமே நீங்க குழந்தை உண்டாயிருவீங்கன்னு சொன்னா, அத நம்ப மாட்டீங்க. ஏன்னா நெகட்டிவ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே அது வந்து உங்க மனசு உள்வாங்கிக்கும். இது நம்ம நெகட்டிவ், பாசிட்டிவ் பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்து அ பாசிட்டிவ் நம்ம சீக்கிரம் எடுத்துக்க மாட்டோங்கிறனால, அது வந்து நமக்கு ஈஸியா உள்ள போகாது. நெகட்டிவ் வந்து நமக்கு ஈஸியா உள்ள போயிரும். அதனால வந்து பாசிட்டிவா எடுத்து, அந்த கர்மாவையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா, ஈஸியா கரைச்சிரலாம். இது கர்மா கிடையாது. ஆனா, இத வந்து ஒரு எப்போ வரும், இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத, நீங்க வந்து எடுத்துக்கிறத பொறுத்து. அதனால அதையும் நம்ம வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம். அப்போ வந்து இந்த 3 விஷயத்த நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாலே, நீங்க வந்து குழந்தைய பெத்துக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டீங்க. ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை வர்றதுக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். இத வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வாழ்வியல் முறையில நம்ம சில மாற்றங்களை ஏற்படுத்தி, நம்ம இந்த தாம்பத்திய முறையில சில மாற்றங்களை ஏற்படுத்தி, நாம வந்து இத வந்து ஈஸியா வந்து இது பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே மெனக்கெட தேவையில்ல. அ இதுக்குன்னு மெனக்கிட்டு நம்ம வந்து இந்த உடல்நல பிரச்சனை இருந்தா மட்டும் தான், அத சரி செய்றதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து மெனக்கெட போறோம். அதையுமே வந்து நம்ம பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி மூலியமா நம்ம ஈஸியா குணப்படுத்திக்கலாம். உடல்நல பிரச்சனை நம்ம பெரிய பெரிய நோய்கள்லேருந்தே நம்ம வந்து ஈர்ப்பு விதி மூலியமா வெளிய வந்திருக்கோம். சரிங்களா? அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இத வந்து நீங்க எப்படி ஃபாலோ பண்றதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைரி மாதிரி தான். சரிங்களா? ஒரு எப்படி வந்து நீங்க வந்து இப்போ ஒரு ஆண் இருக்கீங்க, ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பேப்பர், பெண் வந்து ஒரு பேப்பர் அப்படின்னா, ஆண், பெண் சேர்ந்து நீங்களே தான். சரிங்களா? உங்களுக்குள்ளேயே அது ஒரு டைரி மாரி நீங்க ஃபார்ம் பண்ணி, அந்த டைரியுடைய கண்டிஷன பொறுத்து தான் சரிங்களா, உங்களுடைய அந்த இது நடக்கிறதுக்கான தாமதமாகறதுக்கான காரணங்கள் நிகழுது. உங்களுடைய குழந்தை பிறக்கிறதுக்கான லேட் ஆகுறதுக்கான காரணங்கள் வந்து அங்க தான் பிறக்குது. அந்த காரணங்கள நீங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கிறனால, உங்களால குழந்தைய வந்து சீக்கிரம் உங்களால உண்டாக்க முடியல. இதுதான் வந்து காரணமே. ஓகேங்களா? இத வந்து ஈஸியா வந்து நம்ம இது பண்ணிடலாம். இதுக்கு ஏற்கனவே நம்ம பயிற்சி குடுத்து நெறைய பேர் இதில பலன் அடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்த பயிற்சிக்கு வந்து நம்ம எப்பவுமே என்ன செய்ய போறதில்ல, பணமோ எதுவுமோ வாங்க போறதில்ல. வழிமுறைகள சொல்லப் போறோம். நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. அத நீங்க பண்ண போறீங்க. அதுதான். அதனால வந்து நீங்க இத முயற்சி பண்ணி பாருங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் குடுக்குறேன். அ இதுக்கு வந்து முற்றிலும் வந்து இதுக்கு வந்து பணம் கிடையாது. வேற எதுவும் பொருளோ, பணமோ உங்கட்ட வந்து நான் கேட்க போறது கிடையாது. அதனால வந்து நீங்க நம்பி வந்து இதில வந்து ஜாயின் பண்ணலாம். அ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும், உங்களுடைய உறவினர்களோ, சொந்தக்காரங்களோ, நண்பர்களோ யாரோ ஒருத்தருக்கு இது பயன்படலாம். அதனால வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சு, நீங்க இந்த மாரி விஷயத்துக்காக தான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கான குழுல வந்து உங்கள சேர்த்து, நம்ம வழிமுறைகள தான் குடுக்க போறோம். பயிற்சி வந்து வழிமுறையா தான் குடுக்க போறோம். வாழ்க்கையில சில உங்களுடைய வாழ்வியல் முறைய பொறுத்து அந்த வாழ்க்கை முறைய நம்ம மாத்துவோம் அவ்வளோதான். மாத்தி உங்களுக்கான
இதை வந்து நடைமுறையே சொல்ல போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தான் டைம், சரிங்களா? அதிகபட்சமே இதுவரைக்கும் நான் வழிமுறை சொல்லி அதில் வந்து பலனடைஞ்சவங்க அதிகபட்சம் அவங்களுடைய இந்த காலம் வந்து 6 மாதம் தான். அதுக்குள்ளே அவங்க வந்து குழந்தை உண்டாயிட்டாங்க, குழந்தை பிறந்திருக்கு. முதல் குழந்தை பிறந்து, 2வது குழந்தை பிறந்தவங்களும் இருக்காங்க, 2வது குழந்தை உண்டானவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு வெற்றி கண்ட ஒரு வழிமுறை தான். அதனால் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க. நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி.